Hi guys. Today's video இப்போ இன்னைக்கு மார்னிங் ஏஷியா செஷனில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் அதோட ரிவ்யூவும் ஆல்சோ நான் நேற்று என்கியூவோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூவும் மட்டும் பார்த்துடலாம். ஸோ நான் இந்த ட்ரேட் எப்படி ஃப்ரேம் பண்ணேன்னா, இப்போ காலிலேருந்து கோல்டு ஓப்பன் ஆகி த ஆர்டர் ஃப்ளோ வாஸ் ஹெவிலி புல்லிஷ். பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா, பாருங்க, புல்லிஷாகவே இருந்துச்சு. ஸோ நான் இந்த ட்ரேட் எப்படி ஃப்ரேம் பண்ணேன்னா, எனக்கு இங்கே ஒரு 15 மினிட் ஐஆர்எல் ஃபார்ம் ஆச்சு, 15 மினிட் எஃப்இஜி. ஸோ எனக்கு இங்கே ஒரு ஹைஸ் இருந்தது. ஸோ நான் சும்மா சார்ட் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே போயிட்டு இந்த லோ ஸ்வீப் ஆகி ஃபிஃப்டீன் மினிட் எஃப்இஜிலேருந்து இது எனக்கு வந்து ஒரு நல்ல க்ளோஸ் இருந்தது, நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் இருந்ததா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக இங்கே என்ட்ரி ஆகிட்டேன். ஐ கெப்ட் மை எஸ்எல் ஓவர் ஹியர். நான் 2 hour டார்கெட் பண்ணேன், போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, 15 மினிட் ஐஆர்எல்லேருந்து இஆர்எல் ட்ரேட் தான் இது. ப்ரைஸ் வந்து ஹெவிலி புல்லிஷாக இருந்ததுனால நான் அப்படியே அந்த ஆர்டர் ஃப்ளோவை ரைட் பண்ணிட்டேன். புல்லிஷாக இருக்கிறதுனால அது நல்லா போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த கான்டெக்ட் பிஹைண்ட் திஸ் ட்ரேட், த ட்ரேட் விச் ஐ டுக் டுடே மார்னிங். ஓகேங்களா, ஸோ நான் அப்படியே என்கியூ போகிறேன். ஸோ ஓகே, தானே இது. ஓகே, சரி. ஸோ இதை எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ப்ரைஸ் ஆக்ஷனு என்வாக்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு இங்கே ஒரு என்வாக் இருந்தது. ஓகேங்களா, ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ வந்து பேரிஷாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆர்டர் பிளாக்கு ரெஸ்பெக்ட் ஆகுது, ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த ரோஸ் வரையும் கூட கீழே போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆல்சோ ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போது மெயினாக ஆர்டர் ஃப்ளோ இன்னும் மேஜராக ஷிஃப்ட் ஆகலை. ஸோ எனக்கு வந்து இங்கே போன ப்ரைஸ் இதை சூப் பண்ணிட்டு இந்த என்வாக்குள்ளே போயிட்டு வந்திருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த என்வாக் வந்து அன்மிட்டிகேட்டடாகவே இருக்குது. ஸோ இதை நான் எப்படி சொல்கிறேன், எப்படி நேற்று ஃப்ரேம் பண்ணலான்னு ட்ரேட் ஃப்ரேம் பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஓகே இங்கே போகிறேன். சரி, நேற்று நீங்கள் மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வாஸ் கீழே டம்பிங். ஓகேவா, ப்ரைஸ் வந்து மார்னிங்லேருந்தே டம்ப் ஆகிட்டு இருந்தது, ஒரே மூவ் தான் கீழே. நான் வந்து லண்டனில் நேற்று நான் ஒரு ட்ரேட் ஃப்ரேம் பண்ணேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த எஃப்இஜி இருக்கு இல்லையா, 1 hour எஃப்இஜி டைப் பண்ணிடுறேன். H1 ஓகேவா, இந்த 1 hour எஃப்இஜிலேருந்து நான் எப்படி லண்டனில் 3 மணி என்ன ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஸோ எனக்கு இங்கே எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சா. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த லோஸ் இன்ஜினியர் ஆயிருக்கு. ஸோ இந்த லோவை எடுக்காம இந்த லோவையும் எடுக்காம ப்ரைஸ் வந்து
அதாவது 3 மணி கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி இந்த ஹைஸை எடுத்துட்டு இங்கேருந்து ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். ஆனால் அது நடக்கலை. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றிச்சு ப்ரைஸு. நேற்று மார்னிங்லேருந்து ப்ளீட் தான். ஸோ இப்போ நம்ம ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும் இல்லையா? அந்த ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் தான் நம்ம இந்த மூவ். இப்போ நேற்று ஒரு பை நான் ஃப்ரேம் பண்ணேன் நியூயார்க் செஷன் ஓப்பனுக்கு அப்புறம். அது எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா என்னோட வியூ எப்படி இருந்ததுன்னா, ப்ரீ மார்க்கெட் பிஃபோர் கமிங் டு த மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா, இந்த ப்ரீமியம் எஃப்இஜியில் போயிட்டு அகெயின் செல் ஆகணும். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நான் இங்கே போனோன்னே செல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அங்கே போய் லோயர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். நான் இங்கே போனோன்னே செல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட் ஆயிடுச்சு எஃப்இஜி. இல்லை இங்கே வந்து க்ளோஷரும் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் போவோம். 8 மணி கேண்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அன் எஸ்எம்டி ஹியர். தெரியுதா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கேண்டில் எஸ்எம்டி எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா அங்கேருந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கேண்டில், ஏன்னா இது கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடு என்னை பொறுத்தவரை, நான் ஏன்னா செல்லில் இருக்கிறதுனால நான் இந்த செல்லிலிருந்து இங்கே போகிற இந்த மூவ் பிடிக்கணும்னா அது கவுண்டர் ட்ரெண்ட். ஸோ ஒரிஜினல் ட்ரெண்டு செல்லு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 9 மணி கேண்டில் பாருங்க நல்லா க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸு 9:30 இருங்க 5 மினிட் போகிறேன். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் இந்த எஃப்இஜிலேருந்து செல் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ வந்து நான் செல்லு பார்க்கணுன்னா நான் வந்து இந்த 5 மினிட் வந்து இன்வெஸ்ட் ஆகணும். 5 மினிட் இன்வெஸ்ட் ஆகணும்னா நம்ம அங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வி கேன் டார்கெட் லோவர் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 5 வேற கலர் கொடுத்துக்கிறேன். இந்த 5 மினிட் எஃப்இஜி ஹோல்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ 10 மணி கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ எனக்கு இன்னும் ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்டே ஆகலை. பார்த்தீங்கன்னா 5 மினிட் புல்லிஷ் பீரியரே சப்போர்ட்டிங். அங்கே தான் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேயுமே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ரைஸ் இன்னொரு 15 மினிட் எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருந்தது. தெரியுதா? 15 மினிட் எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இருந்தது. ஏன்னா இங்கே ஒய்எம் காட்டுறேன். ஒய்எம் உடைய எஸ்எம்டி இருந்தது. $9.45. அதாவது இங்கே பாருங்க. ஓகேவா? சரி, நான் இப்போ காட்டுறேன். ஸோ ஒய்எம்லேயும் இங்கே ஒரு சின்ன கேப் கிரியேட் ஆயிருந்தது. நமக்கு எஸ்எம்டி பெருசா இருக்கு. தெரியுதா? எஸ்எம்டி இருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆர்டர் பிளாக் கூட இருந்தது. நான் இங்கே இந்த மாதிரி பண்ணி இந்த பாருங்க 1 ஹவர் ஆர்டர் பிளாக்கும் இருக்கு, 15 மினிட் எஃப்இஜியும் இருக்கு. ஆர்டர் பிளாக் 1 ஹவர். ஓகேங்களா? நான் இருந்துச்சு. ஸோ அங்கே ப்ரைஸ் டேப் ஆயிடுச்சு, 15 மினிட் எஃப்இஜிலையும் பட்டுருச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இங்கேருந்து வி ஆர் கோயிங் ஹையர்ன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதான் 10 மணிக்கு தான் ஆர்டர் பிளாக் வந்து டேப் ஆச்சு. ஸோ
நான் வந்து இங்க என்ட்ரி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அடுத்த கேண்டில் பாருங்களா, இப்படி வச்சுச்சு க்ளோஸ். ஸோ எனக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ப்ரைஸ் ரொம்ப ஸ்பீடா இருக்கு, இங்க வராது, இவ்வளவு தூரம் வராதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ நான் என்ன பண்ணேன், இதை மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு எஃப்இஜியும் ஃபார்ம் ஆச்சு நெக்ஸ்ட் கேண்டில்ல. இங்க பாருங்க, இந்த இருக்கா, இந்த எஃப்இஜியும் ஃபார்ம் ஆச்சா. நான் என்ன பண்ணேன், சரி ரெண்டும் அலைன் ஆகிற இடம் இது அப்படின்னு போட்டு நான் இங்கே வந்து பை லிமிட்டை போட்டு என் ஸ்டாப்ஸ் இங்கே வச்சுட்டு, இங்கே ஒரு என்வாக் இருந்தது, ஓல்டு என்வாக், இது நான் காட்டுறேன். நான் 2 hour வந்துச்சு அங்கே வச்சேன், ஓகேங்களா. 2 hour வந்துச்சு. ஆனால் ப்ரைஸு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக என்னோட லிமிட் இங்கே இருந்தது. கரெக்டாக ப்ரைஸு என் ஆர்டரை எடுக்காம ஜஸ்ட்டு ஃபியூ பாயிண்ட்ஸில் அப்படியே மேலே போயிடுச்சு. என்னாகும் போயிடுச்சு. ஸோ என் டிபி ஓவர், ஓகேங்களா. ஸோ இது ஒரு என்ட்ரி, மிஸ்டு என்ட்ரி, ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இன்னொரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. டிஸ்கவுண்ட். ஸோ சரி, இங்கேருந்து ஒரு நல்ல க்ளோஷர் இருந்தாலும் போகலாம். எஃப்இஜி வந்தது, வந்து இன்னொரு சூப்பு, அதே மாதிரி பாருங்க, அடுத்த கேண்டில் தூக்கி வச்சிட்டான். நம்ம என்ட்ரி போகணுன்னா எல்லாம் போடணும். பெஸ்ட்டு ட்ரா இந்த ஐஸ் இருக்கு. ஆனால் இது வந்து இந்த ட்ரேட் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஏன்னா வந்து ஏன்னா நம்ம என்வாக்கு போயிட்டோன்றதுனால எனக்கு அந்த ட்ரேடு கான்ஃபிடென்ஸ் இல்லை. அது என்ட்ரி கொடுக்கல, அப்படியே போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இது வந்து 2 பை ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னோட ட்ரா மேஜர் ட்ரா இதுவாக தான் இருந்துச்சு. சரி, என்வாக் வந்து அதுவும் ஒரு பிடிஆர்ஏ தான். ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் இருக்கலாம், ஓகேங்களா. நான் ஒரு 11 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸு ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன் ஒரிஜினல் பயஸ் செல்லாக தான் இருந்தது, ஓகேங்களா. நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் இல்லாததுனால, இந்த எஃப்இஜியும் ரெஸ்பெக்ட் பண்ணாததுனால தான் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஸோ வி ஆர் ஹெட்டிங் ஹையர் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப நேரம் கன்சால்டேட் ஆகிருக்கு ப்ரைஸ். பாருங்க, ஓப்பன் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு, இது நீ பேசிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே இருங்களேன், இதை உடைக்க முடியாமல் ரொம்ப நேரம் இங்கேயே இருந்துச்சு ப்ரைஸு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுச்சு, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு திருப்பி அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாரி ஆக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இப்போ, ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் ஆகலாம், இது ஒரு வேளை பிரேக் ஆச்சுன்னா இந்த என்வாக்கு போயிட்டு வி கேன் தென் செல் ஆஃப், ஓகேங்களா. இப்போ எனக்கு இதுக்கு மேலே போகணுன்னா இந்த என்வாக்கு தான் என்ட்ரா. ஸோ ஆனால் ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ப்ரைஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி கேண்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இஎஸ்ல அந்த ப்ரீமியம் எஃப்இஜிக்கு வந்துட்டோம், தெரியுதுங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இருக்கு, 2 எஸ்எம்டி இருந்தது, இது ஒரு எஸ்எம்டியா இருந்தது, இந்த கேண்டில் ஹைஸ்லயும் எஸ்எம்டி இருந்தது. அதாவது 10 AM ஹையை 11 AM எடுத்திருந்தது, இது எடுக்கல. ஸோ நமக்கு நான் அந்த C1 C2 C3 சொல்லுவேன் இல்லையா. ஸோ நமக்கு C2 க்ளோஷர், விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை எடுத்துட்டு இட் க்ளோஸ்ட் இன்சைட். ஆல்சோ த கீ லெவல் ஹியர் இஸ் இந்த இது
என்வாகு எஸ்எம்டி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்படி மோஸ்ட்லி பிஎம் செஷனு அதெல்லாம் ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் இது எப்படி எடுத்திருக்கலான்றதுக்காக ஐ எம் எக்ஸ்பிளைனிங் திஸ். இதுக்கப்புறம் நீங்கள் 11 AM அப்புறம் நீங்கள் ட்ரேட் பார்க்குறவங்களா இருந்திருந்தீங்கன்னா, ஆனால் அந்த இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டியும் இருக்கு, தெரியுதுங்களா? இந்த ஹையர் ஹை, இது வந்து லோவர் ஹை. ஓகே, ஸோ நமக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கிடச்சிடுச்சு. ஆல்சோ இந்த எஃப்இஜிலேருந்து ஒரு கண்டினியூஷன் ஆர்டர் பிளாக் மாதிரியும் கிடச்சிச்சு, விச் இஸ் அ ப்ரொப்பல்ஷன் பிளாக். ஸோ இங்கே என்ட்ரி, அங்கே எஸ்எல், கேன் டார்கெட் தீஸ் லோஸ், இல்லை எங்கே வேணுமோ எக்ஸ்டர்னல் லோஸ். இந்த இதுதான் மேஜர் ட்ரா தான். ஸோ நீங்கள் 1:2, 1:3 பிடிக்கிறதா இருந்தால் இது ஸ்மூத் லோஸாக இருக்கு இல்லையா? இங்கே பாதி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இது வரையும் ரன் பண்ணலாம். ஸோ என்ன இருக்குது, ஸோ இப்படி எடுத்திருந்தீங்கன்னா இது இங்கே எஃப்இஜி மேலே வச்சுருந்தீங்கன்னா எஸ்எல் ஆகிருக்கு. ஸோ இங்கே இன்னொரு கண்டினியூஷன் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதான் உங்கள் மேஜர் ட்ரா. அவ்வளோதான். அவ்வளோதான். இது அடுத்த நாளே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே எங்கேயா க்ளோஸ் ஆகிருக்கும் உங்கள் பொசிஷன், அவ்வளோதான். இதுதான் கைஸ், இப்படி தான் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஐடியா பிஹைண்ட் எஸ்டேடியஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இது தான். செல்லு ஃப்ரேம் பண்ணோன்னா ப்ரீமியம் போய் இவ்வளோ கிராக்கின் கோரிலேஷன் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். இல்லை இது கண்டினியூஷன் ஆர்டர் ஒர்க்கில் இங்கேயே நமக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். இங்கே வச்சுட்டு இந்த கேண்டில் இது பெரிய அதாவது பெரிய வால்யூம் இருக்கிற கேண்டில்ன்றதுனால இங்கேயே போட்டு இந்த லோஸ் வச்சுருக்கலாம் டிபி. இல்லைன்னா நம்ம இங்கே எடுத்திருந்தோம்னா இந்த கேண்டில் ஐ தான் வச்சுருப்போம், நெக்ஸ்ட் கேண்டில் மேலே போய் எடுத்துருச்சு. ஸோ இங்கே எடுத்திருந்தா இது ஒரு எஸ்எல் டி, இதுவே நம்ம ஸ்விங்கையில் வச்சுருந்தா தப்பிச்சிருக்கலாம். திருப்பி நமக்கு ஒரு கண்டினியூஷன் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணி இங்கே வச்சு தப்பிச்சிருக்கலாம். ஸோ this will be our TP1, this will be our TP2. இது வந்து ஏஎம் லோ, இது வந்து ஏஎம் லோ. இங்கே கொஞ்சம் எடுத்துக்கலாம், இல்லை இங்கே ஸ்மூத்தாக இருக்கிறதுனால இங்கே 80% க்ளோஸ் பண்ணிட்டு ரன்னர்ஸை வந்து ஓட விடலாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் நேற்று ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ. இன்றைக்கி எடுத்த ஏஷியா ட்ரேடும் நான் பிரேக் டவுன் பண்ணிட்டேன், கோல்டில் எடுத்தேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். வெட்னஸ்டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து ஐ வில் ரிவ்யூ இட் டுமாரோ. மோஸ்ட்லி ரெகுலராக கண்டென்ட்ஸ் வரும். தேங்க்யூ கைஸ், பை. See you guys in next video.